கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60வது அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். இன்றைக்கு ஒருவேளை நீங்க கடினமான சூழ்நிலைகள் வழியாக நீங்க கடந்து வரலாம். உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லாமல் இருளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார், வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் முடிந்து போக பண்ணுவார். ஹல்லேலூயா. மீண்டும் உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்வார். நீங்கள் இழந்து போன சந்தோஷத்தை கர்த்தர் இரட்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கெல்லாம் ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம இந்த வார்த்தையை விசுவாசித்த ஒரு மனதாக இணைந்து ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை எமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. எங்களிடத்தில் குற்றங்கள் குறைகள் அப்பா அநேகம் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்களுக்கு தந்து அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுதாங்கப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். ஆண்டவரே, இருளில் கஷ்டப்படுகிற சத்ருவின் போராட்டங்கள் நிமித்தமாக வாதிக்கப்பட்டு சோதனைகளில் சிக்குண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. நீரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை வெளிச்சமாக மாற்றி பிள்ளைகளுக்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, பிள்ளைகள் துக்க நாட்கள் இன்றே முடிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினால இன்றிலிருந்து ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியை கட்டளையிடுங்கப்பா. வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. பிள்ளைகள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக மீண்டும் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாங்கள் ஒரு மனதாய் விசுவாசித்து இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.